என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அற்புதம் செய்யவில்லை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 10வது அதிகாரம் 32 42 வசனங்கள் வரை. அற்புதம் செய்யவில்லை. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 41வது வசனம். யோவான் மிகவும் எளிமையான தோற்றமுள்ளவன். ஒட்டகமயிர் உடையை தரித்து அறையில் வார்க்கச்சை கட்டிக்கொண்டு வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உணவாக உட்கொண்டு எளிய வாழ்வு வாழ்ந்து வந்தான். ஆவிக்குரிய வாழ்விலும் பிறர் பார்த்து வியந்து பாராட்டும் வண்ணம் அற்புதங்கள் எதையும் செய்யாது ஆவியில் எளிமையுள்ளவனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனுடைய வாக்கில் மெய்மை இருந்தது, சத்தியம் இருந்தது, கண்டிப்பு இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் தன்னை தாழ்த்தி அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்கிறான். மக்கள் கிறிஸ்துவை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்று நம்பும்படியாக அவனது வாழ்க்கையும் வார்த்தையும் இருந்தன. அதனால் அநேகர் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று திருமறை கூறுகிறது. இவ்வாறாக அற்புதத்துக்காக ஆண்டவரை பின்பற்றாமல் மெய்யான சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதே சால சிறந்தது. அற்புதத்தை கண்டு அதற்காகவே ஆண்டவரிடம் வருபவர்கள் அற்புதம் நடவாத போது பின்வாங்கி போக வாய்ப்புண்டு. யோவான் இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வந்தான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று கிறிஸ்துவை அடையாளம் காட்டினான். நமது பணியும் அதுவே. இயேசு தேவனுடைய குமாரன், அவர் பலியாகும்படி வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்பதை நம் வார்த்தைகளும் வாழ்க்கையும் தெளிவாக சொல்ல வேண்டும். மக்கள் அறிவுபூர்வமாகவும் ஆவிக்குரிய வகையிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய சாட்சி மெய்யாய் இருக்க வேண்டும். அற்புதத்தை விட மெய்யான சாட்சி வலுவானது என்பதை வேதத்தின் இந்த பகுதி வற்புறுத்துகிறது. சாட்சி கூறுபவர்கள் சாட்சி கூறும்போது மட்டுமல்ல, எப்போதுமே எல்லா இடங்களிலுமே மெய் பேசுபவர்களாய் சாட்சியாக வாழ்பவர்களாய் இருக்க வேண்டும். அற்புதத்தை விட சத்தியமே சக்தி வாய்ந்தது, பயனுடையது. அற்புதத்தை விட சத்தியமே சக்தி வாய்ந்தது, பயனுடையது. அற்புதம் அதிசயம் நாடி ஓடிடாமல் அற்புதர் பின் செல்லுவேன். அற்புதம் அதிசயம் நாடி ஓடிடாமல் அற்புதர் பின் செல்லுவேன். சத்தியத்தை நித்தம் பக்தியுடன் தேடி நித்தியத்தில் சேருவேன். சத்தியத்தை நித்தம் பக்தியுடன் தேடி நித்தியத்தில் சேருவேன். ஜெபம். ஆண்டவரே, அற்புதங்களும் அடையாளங்களும் ஆச்சரியப்பட வைக்கின்றன. ஆனாலும் சத்தியத்தினால் வரும் நித்தியத்தையே எனக்கு தாரும். ஆமேன்.